இந்த அழகே அழகுல மலர் பேசுறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வேலை போச்சுன்னு கவலைப்படுறதான்னு சொல்லிட்டு மதி நடுவாப்புல நின்னுட்டு இருக்காங்க. நம்மளோட தங்கராஜ் இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க பிரின்சிபல் கிட்ட போயிட்டு நீங்க எங்க வீட்டு பொண்ண பெர்மனன்ட்ல ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பிரின்சிபலும் பாத்தீங்கன்னா ரொம்ப தங்கராஜ் நல்லவர் நினைச்சு, உங்களுக்கு இனிமே இங்க வேலை இல்லாமா, உங்களை நாங்க பெர்மனன்ட்டா ஆக்கல, இருக்கிற வேலையும் உங்களுக்கு போயிடுச்சு, நீங்க வேலையை விட்டு போலாம், நாளையில இருந்து நீங்க வர வேணாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சல் வச்ச மாதிரி சொல்லிட்டாரு. நம்மளோட மதி வந்து அந்த லெட்டர் வாங்கி அழுதுன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மலரும் ரேவதி சும்மா இல்லாம வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. மதியோட நிலைமை என்னன்னு தெரியாம இதுல வேற ரேவதி மதி கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு மதி, நாங்க பேசிட்டே இருக்கோம், நீ அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் பேசுற நிலைமையில எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி அழுதுனே சொல்றாங்க. ஆனா மலர் தான் மதியினர் ரொம்ப பிடிக்கல. மலர் கண்டுபிடிச்சிட்டு சுரேஷ் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, இது போல நீ காலேஜ்ல போயிட்டு மதிய கூட்டிட்டு வா சுரேஷா, ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னேன்னு சுரேஷ்க்கு என்ன விஷயமே புரியாம போயிட்டு மதிய கூப்பிட்டு வராரு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா சொல்லி பைக்ல கூட்டிட்டு போறாங்க. நம்மளோட மதி அதை நினைச்சுக்கிட்டே அப்படி அழுதுட்டே போறாங்க. இது தங்கராஜ் பண்ண வேலைதான் அப்படின்றத மதி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சு தங்கராஜுக்கு எப்படி பதில் அடி கொடுக்குறாங்கன்றது வந்து நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.